மச்சினிச்சு இந்தியன் ஃபுட். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஃபுட் வெரைட்டிஸ் கிடைக்குது. நான் போன முறை வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சீஸ் தோசை டேஸ்ட் பண்ணிட்டேன். அதுவும் வேறு லெவலாக இருந்துச்சு. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் கேள்விப்பட்டேன், மச்சான் மச்சினிச்சியில் புதுசாக பீட்சா தோசை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு. அது எப்படா போயிட்டு ட்ரை பண்ணுவோன்னு என் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ கிடைச்சனால தான் நான் வந்திருக்கேன். மச்சான் மச்சினிச்சு இந்தியன் ஃபுட்டுக்கு வந்து பீட்சா தோசையை டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு நான் வந்திருக்கேன். ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பீட்சா தோசை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப வாசம் அடிக்குது, இப்போ சாப்பிடுவேன்னு எனக்கு வந்து தோணுது. ஸோ வாங்க பார்ப்போமா. பாருங்களே, உங்களுக்கு மஸ்டர்ட்ல சீஸ் எப்படி வருதுன்னு பீட்சாக்கு வர மாதிரியே வருது. கஷித்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு, அழகாக வருது பாருங்களேன். வா, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்மையா இருக்கு गाइस. நான் நினைச்சு கூட பாருங்க, பீட்சா மாதிரியே. வா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா வந்து நீங்க சாப்பிட்டு பாருங்க. நான் போன முறை சொன்ன மாதிரி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதனால நான் சொல்றேன். 196 லம்பெட்டிய மெகடகோல நாவையில இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவலா இருக்கு.